கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். இறந்தது 41 பேர். பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன். விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது சார். தெரியல சார், பாப்போம் எப்படின்ட்டு. எப்படி போகுதுன்னு பாப்போம். என்ன நடந்து சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்துல பொதுவா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். இறந்தது 41 பேர். பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்க லோக்கல்ல நாங்க தான் போய் நின்னோம். போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது சார். தெரியல சார், பாப்போம் எப்படின்ட்டு. எப்படி போகுதுன்னு பாப்போம். என்ன நடந்து யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம் சார். யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன். இரண்டாவது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். இறந்தது 41 பேர். பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன். விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது சார். தெரியல சார், பாப்போம் எப்படின்ட்டு. எப்படி போகுதுன்னு பாப்போம். என்ன நடந்து சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்துல பொதுவா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். இறந்தது 41 பேர். பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்க விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்க லோக்கல்ல நாங்க தான் போய் நின்னோம். போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது சார். தெரியல சார், பாப்போம் எப்படின்ட்டு. எப்படி போகுதுன்னு பாப்போம். என்ன நடந்து யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம் சார். யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன். இரண்டாவது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். தொடர்ச்சியா மக்கள் அவர் பின்னாடி போயிட்டே இருந்தாங்க.